இன்னைக்கு வந்துங்க ஃபேன்ஸை தாண்டி மக்களும் அப்படிப்பட்ட படங்கள தான் எதிர்பார்க்குறாங்க. இப்ப இந்த குடும்ப பெண்களே வந்து ஃபேன்ஸா மாறுற சூழல் இன்னைக்கு வந்துருச்சு. இப்ப அஜித்தெல்லாம் வந்து ஒரு பெரிய ஜென்யூனான ஒரு இடத்துல இருக்காரு. அவர் எப்பவுமே நல்லவருங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு. அப்ப அவர நீங்க மோசமா காட்டாம ஒரு படம். நீங்க இங்கேருந்து அஜர்பைஜானுக்கு போய், அவர் பொண்டாட்டிய தொலைச்சு, போறவன் வர்றவன்ட்டலாம் அடி வாங்கி, என்னத்துக்கு அப்படி ஒரு கஷ்டத்த நீங்க எங்களுக்கு குடுக்குறீங்க? சினிமாங்கிறது வியாபாரம் தானே மெயின். முதல்ல பிஸ்னஸ் கலெக்ஷன் தான் மெயின். குட் பேட் அக்லி வந்து அந்த நம்பிக்கையை நமக்கு நிறையா கொடுத்துருக்கு. அதை பார்க்கும் பொழுதே நாமளே அவருக்கு ஃபேன் ஆகிடுவோமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த சில காட்சிகள்லாம் இருக்குது. அப்போ அவருடைய ரசிகர்களுக்கு அது எப்படி இருக்கும்? வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சினிமா பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. மணிகண்டன் அவர்களுக்காக இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்காக இருக்கட்டும், ஓப்பனிங்கா நல்லா இருக்கு, மக்கள் நம்புறாங்க அப்படின்னு. ஒரு சில ஹீரோஸ் எல்லாம் நம்மளுமே கிட்டத்தட்ட 15-16 வருஷங்களுக்கு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெயம் ரவி அவர்களா இருக்கட்டும், ஜீவா அவர்களா இருக்கட்டும், ஆர்யா அவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பல வருஷமா நம்ம பார்த்த நடிகர்கள். இருந்தாலும் அந்த ஓப்பனிங் மேசிவா இருக்காது காரணமா இருக்கா? அதாங்க இப்போ ஜெயம் ரவி கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து வந்து ஒரு ஃப்ளாப்பாகவே கொடுத்துட்ருக்காரு. இப்போ கடைசியாக பிரதர் படம் வரைக்கும் ஒரு ஃப்ளாப் தான் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் வந்து கொஞ்சம் பிரைட்டாக கதை கேட்குறாரு. இனிமே கொஞ்சம் அவர் மீது ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜீவாலாம் ஆல்மோஸ்ட்டு மார்க்கெட்டே போயிருச்சு அவருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக பா விஜய் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. சரி அதுலேயாவது ஏதாவது புதுமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ இந்த கடைசி வாய்ப்பையும் அவர் தவற விடுறாரு. பட் ஆர்யா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கார். திடீர்னு ஒரு படம் ஓடும், திடீர்னு ஒரு படம் ஓடாது. அந்த படத்தின் தன்மையை பொறுத்து அவருடைய படங்களை ஓட வைக்கிறாங்க, ஃப்ளாப் பார்க்குறாங்க. அது ஒன்று போயிட்டுருக்கு. பட் கான்ஸ்டண்ட்டாக இவர் படம் சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரொம்ப கரெக்டாக மணிகண்டனும் பிரதீப் ரங்கநாதனும் தொடர்ந்து அதை பண்ணுறாங்க. இப்போ அடுத்து எல்லைக்கே படத்து மீது கூட எனக்கு ஒன்றும் பெரிய நம்பிக்கை இல்லை. நான் விக்னேஸ்வரன் என்ன பண்ணிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் பிரதீப் ரங்கநாதன் அது உள்ளே இருக்கிறதுனால ஒருவேளை அந்த படத்தை அங்கங்கே கீழே விழுந்தா கூட அவர் தூக்கி நிறுத்துவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது பாருங்க. அந்த நம்பிக்கையை அவங்க ஏற்படுத்துறாங்கல்ல. கண்டிப்பா சார். இந்த குட் பேட் அக்லி டீசர் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது அஜித் அவர்களோட விடாமுயற்சி படத்துல ரியாலிட்டி ஒட்டி எடுக்கணும்னாங்க. சில இடங்கள்ல மக்களுக்கு ஒர்க் ஆகல. ஆனா குட் பேட் அக்லி வந்து பார்க்கும்போதே டீசர் பார்க்கும்போது அவுட் அண்ட் அவுட்டா ஒரு ஃபேன்ஸுக்கான படமா இருக்கும்னு தோணுது. டீசர் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபேன்ஸ் இதை கொண்டாடுறதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு வந்துங்க ஃபேன்ஸை தாண்டி மக்களும் அப்படிப்பட்ட படங்களை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஃபேன்ஸ் வந்து முதல்ல 2 நாள் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் வரப்போகிறா? பெண்களும் குழந்தைகளும் தானே பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் பண்ணுவோமேன்னு தான் இவங்க வேற வேற ரிஸ்க் எடுக்கிறாங்க. பட் என்னன்னா, இப்போ இந்த குடும்ப பெண்களே வந்து ஃபேன்ஸாக மாறுற சூழல் இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை கொடுக்குறதுல என்ன கஷ்டம்? இங்கே சினிமாங்கிறது வியாபாரம் தானே மெயின். முதல்ல பிஸ்னஸ்ஸு கலெக்ஷன் தான் மெயின். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கருத்து சொல்ல போகிற விஷயம்லாம். பட் இங்கே கருத்து சொல்வதற்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நமக்கு எதுக்குன்றேன்னா, இப்போ அஜித்தெல்லாம் வந்து ஒரு பெரிய ஜென்யூனான ஒரு இடத்துல இருக்கார். அவர் எப்போவுமே நல்லவருங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. அப்போ அவரை நீங்கள் மோசமாக காட்டாமல் ஒரு படம், ஆனால் அது வந்து ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக ரொம்ப எல்லாரும் ரசிக்கும்படியாக ஒரு படத்தை கொடுத்துட்றதுல என்ன சிரமங்கிறது தான் நம்முடைய கேள்வி. நீங்கள் இங்கேருந்து அஜர்பைஜானுக்கு போய் அவர் பொண்டாட்டியை தொலைச்சி போகிறவன் வர்றவன்ட்டலாம் அடி வாங்கி, என்னத்துக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க? அவருக்கும் கஷ்டம், அது நமக்கும் கஷ்டம், படம் இருக்கிற நிறுவனத்துக்கும் கஷ்டம். அப்படி ஒரு ரிஸ்க் எதுக்கு எடுக்கணும்? நல்லா ஜாலியாக எல்லாரும் ரசிக்கும்படியாக ஒரு படத்தை கொடுத்துருங்களேன். அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்கிறது. குட் பேட் அக்லி வந்து அந்த நம்பிக்கையை நமக்கு நிறையா கொடுத்துருக்கு. அதை பார்க்கும் பொழுதே ஃப்ரேம் பை ஃப்ரேம், அதாவது அஜித்தை தள்ளி நின்று பார்க்குற ஆள் நம்ம. நம்ம வந்து எல்லாரையும் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் நம்ம அந்த படத்தையும் பார்க்க போகிறோம். ஆனால் ஃபேன் பாய் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை அந்த படம் உருவாக்குது. நாமளே அவருக்கு ஃபேன் ஆகிடுவோமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த சில காட்சிகள்லாம் இருக்குது. அப்போ அவருடைய ரசிகர்களுக்கு அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் படங்கள் இருக்கும். கண்டிப்பா. அந்த லுக்கா நான் ஒரு சிலது பேசணும்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் ஒரு வருஷம் முன்னாடிலாம் வந்து பலரும் அதுக்கு வந்து என்ன அஜித் அவர்கள் அந்த லுக்கை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாரு பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பட் இந்த டீசர்ல லுக்கா பார்க்கும்போது அவ்வளோ ஸ்டைலிஷா இருக்காரு. பில்லா படத்துல வந்த மாதிரி இப்பயும் வந்து அந்த லுக்கெல்லாம் மெயின்டைன் பண்றாரு. ஸோ இந்த லுக்குக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க?
அது என்னன்னா, இப்ப ஆக்சுவலா வந்து அவருக்கு டை அடிக்க மாட்டாரு. ரொம்ப அதில ரொம்ப தெளிவா இருப்பாரு. இத ரசிக்கிறாங்கல்ல மக்கள். நீங்க எடுங்களேன் என்ன சிரமம்னு சில நேரம் டைரக்டர்ட்டயே அவரு சொல்லிடுவாராம். ஆக்சுவலா ரொம்ப அவங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவர்ட்ட. "சார் இப்படி இருக்கலாம்" அப்படின்னு சொல்லும்பொழுது, "இத ரசிக்கிறாங்கல்ல, போதும் விடுங்க" அப்படின்பாராம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப வற்புறுத்த முடியாது. ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் மாரி அவருக்கு தெரியும். இந்த பையன் வந்து நம்மளுடைய ஃபேனு. என்ன சொன்னாலும் அனுமதிக்கலான்னு ஒரு இடம் வரைக்கும் அனுமதிக்கிறார்ல. அப்போ இவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அவர்ட்ட கன்வே பண்ணி, "சார் இது இப்படி இருந்தா நல்லாயிருக்கும் சார். பார்த்துக்கலாம் சார்" அப்படின்னு என்னத்தையாவது சொல்லி அவர பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு வந்து வச்சுடுறாங்க. அப்போ பார்க்கும்போது நமக்கே ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா இவ்வளவு இளமையா இருக்காரு இவரு. இவரு எதுக்கு ஒரு வயசான தோற்றத்திலேயே நடிச்சுட்டு இருக்காரு எல்லா படத்துலயும். ஒ ஒரு டைங்கிறது வந்து ஒண்ணும் இன்னைக்கு எவ்வளவோ அற்புதமான டை எல்லாம் வந்துருச்சு. ஒரு காலத்துல வந்து சில டை எல்லாம் அடிச்சா தோலெல்லாம் தடிச்சு போயிரும். ஓகே. சாதாரணமா நமக்கே அப்படி சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்ப அஜித்துக்கெல்லாம் அந்த மாரி ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவரு. ஓகே. ஸோ அவரால ரொம்ப ஈஸியா வந்து ஒரு டைய அப்ளை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல தான் அவர் எதுக்கு இந்த ரிஸ்க் வேணான்னு அவர் ஒதுக்குறாரு. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ரொம்ப அம்மோனியாலாம் ரொம்ப கம்மியான டை எல்லாம் வருது. நீங்க 4 நாள் நின்னா பத்தாதா? மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சு அடிச்சுக்க போறீங்க. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து அவரே தயாராகி பண்ணியிருக்காருல்ல. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. படத்துல பார்க்கும்போது இவ்வளவு அழகா, இவ்வளவு இளமையா, இவ்வளவு சூப்பரா இருக்காரு அஜித்து. அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு வருது. அவர் இன்னும் அடுத்தடுத்த படங்கள்லயும் அத பண்ணணுங்கிறேன் நான். கண்டிப்பா ஒரு சார். டைரக்டருக்கு மட்டும் சலுகை குடுக்காம, எல்லா டைரக்டர்களுக்கும் அந்த சலுகைய அவர் குடுக்கணும். ஓகே சார். பல ஒரு சில வதந்திகளும் வந்துட்டு இருந்தது. அது உண்மையான்னும் கேட்கணும். இந்த படத்துல வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட கேமியோ இருக்கும்னு ஒரு பக்கமும், தனுஷ் அவர்கள் இந்த படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காருன்னு ஒரு பக்கம்லாம் வந்துட்டு இருக்கு. அதுல எந்த அளவு உண்மை இருக்கு? இது எஸ்.ஜே. சூர்யாது நான் கேள்விப்பட்டேன். பட் தனுஷ் பாடியிருக்காருங்கிற தகவல் நமக்கு நான் கேள்விப்படல. அது வேணா விசாரிக்கலாம். பட் அதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரிந்து இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு பெரிய வில்லனா நடிச்சிருக்காரு. அது ஓகே. மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். படத்துல அவருக்கு ரீமிக்ஸ் சாங் எல்லாம் வச்சிருக்காங்க. ம். அதுவரைக்கும் தெரியும். பட் எஸ்.ஜே. சூர்யா இருக்காரா இல்லையாங்கிறத நம்ம விசாரிக்கணும். இன்னொன்னு வந்து அ எஸ்.ஜே. சூர்யா வந்து இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காருன்னா, அதுக்கு காரணம் வந்து அஜித். அந்த வாலி படம் வந்து அன்னைக்கு அவரு வாய்ப்பு குடுக்கலன்னா, இவரு எஸ்.ஜே. சூர்யா வந்து பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் டைரக்டர் ஆயிருக்க முடியும். அப்போ அன்னைக்கு வந்து அவருக்கு ஏதோ ஒரு கோபம். ஆக்சுவலா எஸ்.ஜே. சூர்யாவ ஏன் அவர் கொண்டு வர்றாருன்னா, வசந்த்கிட்ட எஸ்.ஜே. சூர்யா அசோசியேட்டா இருந்தாரு. வசந்த் வந்து அஜித்த வைத்து ஒரு படம் பண்றதா இருந்து, அந்த படத்துலேருந்து அஜித்த தூக்கிட்டு சூர்யாவ போடுறாங்க. ம். அப்ப அஜித்துக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது. ஏன்னா, அஜித்த வச்சு ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர தூக்குறாங்க ம். படத்துலேருந்து. அப்ப அவருக்கு ஒரு பெரிய கோபம் வருது. என்ன பண்றாரு, "நீ என்ன தூக்கணும்னாலும் உன்னை விட பிரமாதமான ஒரு டைரக்டர் நான் உருவாக்குறேன்." அப்படின்னு தான் அவருடைய அசோசியேட்ட தூக்கிட்டு வர்றாரு. ம். தூக்கிட்டு வந்து அந்த வாய்ப்ப குடுக்குறாரு. அது எதிர்பார்த்தத விட படம் தாறுமாறான ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் கொடிகட்டி பறக்குறாரு எஸ்.ஜே. சூர்யா. அப்ப அவருக்கு ஒரு கடமை இருக்கு. நீங்க சும்மா வந்து நின்னுட்டு போன்னு சொன்னா கூட வர வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காரு. ஸோ ம். அதனால ரொம்ப ஹேப்பியா அந்த படத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் உறுதியா எனக்கு தெரியல. ஓகே சார். அதே மாரி இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா, அஜித் அவர்களோட பைப்லைன்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற 2 டைரக்டர்ஸ் வந்து விஷ்ணுவர்தன் அவர்களா இருக்கலாம், இல்ல கார்த்திக் சுப்புராஜ் அவர்களா இருக்கலாம்னு. இதுல உண்மையாலுமே டாக்ஸ் போயிட்டு இருக்கா கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கும், அஜித் அவர்களுக்கும்? எல்லாருமே இப்போ சுரேஷ் சந்திரா மூலமா சாருக்கு ஒரு லைன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவரும் வந்து முடிந்த அளவுக்கு லைன போட்டு குடுத்துறாரு. ஃபோன்ல பேசுறது தான். ம். இப்ப இவங்க யாருமே நேரா போய் உட்கார்ந்து இதெல்லாம் சொல்றதில்ல. ஃபோன்ல ஒரு லைன் சொல்லுவாங்க. அவரு கேட்டுட்டு நல்லா இருந்தா டெவலப் பண்ணுங்கம்பாரு. இல்லன்னா பிறகு பார்க்கலான்டுவாரு. ஸோ அப்படிதான் வந்து இந்த லிஸ்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் இப்ப நான் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, இந்த குட் பேட் அக்லியோடைய டீசரும், அதற்கு கிடைத்த வரவேற்பும், அஜித்துக்கே ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ம். ஏன் இம்மீடியட்டா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு படம் குடுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அவர் யோசிக்கிறாராம். ஓகே. ஆமா. அப்ப இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு, ஆதிக்கே மறுபடியும் உள்ள வருவதற்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்கு. ம். இதற்கிடையில தனுஷ் வந்து ஒரு கதை, ஒரு லைன் ஒண்ணு ம். சொல்லியிருக்காரு. நான் நேர்ல வந்து அத கேட்கிறேன்னு இருக்காரு. அடுத்த மாசம் நேர்ல சென்னைக்கு வரும்பொழுது, தனுஷுக்கு டைம் ஒதுக்கி அத கேட்க போறாங்க. ஸோ அப்போ ஒருவேளை அது ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னா, இம்மீடியட்டா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் ஓகே. வந்து அவர் அடுத்த படத்த ஃபிக்ஸ் பண்ணல. அவர் வந்து அந்த கதைய கேட்டு எதுங்கிறத அப்புறம் தான் முடிவு பண்ணுவாரு. கூலி படத்துடைய எதிர்பார்ப்பு எந்த அளவு இருக்குன்னா, எல்லாருமே அந்த 1000 கோடிங்கிற ஒரு விஷயத்த அத வச்சு தான் பேர் பண்றாங்க. ஸோ அந்த படம் மேல எதிர்பார்ப்பு மக்களுக்கு எப்படி இருக்கு? 1000 கோடி எல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க. ஓகே. அது சும்மா நம்ம ஆசைக்கு வேணா ம். சொல்லிட்டு இருக்கலாம். எவ்வளோ பெரிய ஹிட் படமும் 1000 கோடிய நோக்கி தமிழ் சினிமா போனதில்ல. ம். ஸோ அதனால அது ஒரு வைட் ஆங்கிள் இது போய் ரீச் ஆகுறது இன்னும் சில காலங்கள் ஆகும்.
இன்னொன்று வந்து இங்கே இருக்கிற ஹீரோக்கள் யாரும் அதற்கான முயற்சியும் எடுக்கிறது இல்லை. ஓகே சார். ஊர் ஊராக போகணும், போய் உட்காந்து இந்த படத்தை பற்றி பேசி அங்கே இருக்கிற ரசிகர்களையும் படத்தை பார்க்க தூண்டணும். பட் அப்படி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இங்கே எந்த ஹீரோவுமே தயாராக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது 1000 கோடி அடிக்குங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஓகே. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு லோகேஷ் கனகராஜ் ரஜினி காம்போ காம்போ இருக்குல்ல, அது வந்து ஒரு அதிரி புதிரியான காம்போ. இவரும் ஒரு ஃபயரான டைரக்டர், இவரும் ஒரு ஃபயரான ஹீரோ. இப்போ இவங்க 2 பேரும் வரும்பொழுது அது ஒரு தனி மேஜிக்காக இருக்குங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயமா இருக்கும். இன்னொன்று லியோவில் கூட ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அவருக்கு இருந்துச்சு. ஓகே. ஏன்னா ஒரு ரிலீஸ் டேட்டை போட்டாங்க, அதுக்குள்ளே நீங்கள் படத்தை முடிச்சாகணுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டாக விட்டாங்க. நீங்கள் நல்ல படமாக வரணும் அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு விட்டாங்க. ஸோ அதனால் நிஜமாகவே அது ஹிட்டு படமாக வர்றதுக்கு வாய்ப்பு. அதாவது எல்லாருமே கேட்டுட்டு இருந்த கேள்வி என்னன்னா, அவர் வந்து முந்தைய படங்கள்லாம் பாடலுக்குன்னு தனியா ஒருத்தங்கள கூட்டிட்டு வரதோ, அதுக்காக ஒரு இதுவோ இருக்காது. பட் இதுல வந்து பூஜா ஹெக்டேவ கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன இவரையும் இப்படி மாத்திட்டீங்களே எல்லாம் கேள்வி வந்தது. அத எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ரஜினியை பொறுத்தளவுக்கு அவர் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிற வேலையை எப்பவுமே வச்சுக்கிட்டார். ஓகே. படம் கமர்ஷியலாக இருக்கணும். அவரை பொறுத்தளவுக்கு தயாரிப்பாளர் நம்மளை நம்பி படம் போட்டிருக்காரு, அந்த பணத்தை திரும்ப தயாரிப்பாளர் எடுக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருப்பார். அப்போ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்னென்னா இருக்கோ அது எல்லாமே இந்த படத்தில் வைங்கன்னே அவர் சொல்லிடுவார். வெளிப்படையாகவே இது இல்லைன்னா அதை வைங்கன்னு சொல்கிற ஆள் ரஜினி. ஓகே. அவர்கிட்ட போய் நான் வந்து இப்படி ஒரு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இது புதுசாக இப்படி ஒன்று பண்ண போகிறேன்லாம் சொல்ல முடியாது நீங்கள். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் நல்ல நல்ல பாடல்களை உள்ளே வச்சு தான் ஆகணும். இன்னொன்று, பாடல்ங்கிறது வந்து ஒரு படத்துக்கு அதுதான் சக்கரம், இன்ஜினே அதுதான். நீங்கள் அந்த பாடலை முதல்லேருந்து போட்டு போட்டு அவனை டியூன் பண்ணி தியேட்டருக்கு வரும்போது அந்த பாட்டு வரும்போது ஏன் அப்படி கத்துறாங்க? அப்போ தான் அந்த பாட்டை கேட்டால் அந்த ஆக்ரோஷமும் ஆவேசமும் வராது. வெளியில் 100 முறை கேட்டு இந்த பாட்டு எப்படா வரும்னு காத்திருக்கும் போது தான் அது வரும். அப்போ அவனை தூண்டுவதுங்கிறது பாட்டு தான். அதுக்கப்புறமும் அந்த படத்தை மறக்க விடாமல் ஒரு 50 வருஷம் வச்சிருக்குன்னா அது காரணமும் பாட்டு தான். நீ பல சிவாஜி படம், எம்ஜிஆர் படம்லாம் நம்ம பார்த்த நினைவுகளே இருக்காது. ஆனால் பாட்டை சொன்னீங்கன்னா அந்த பாட்டு கண் முன்னே வந்துடும். ஸோ அதுதான் வந்து பாடல்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து ரஜினி படத்தில் இல்லாமல் போகிறத எப்படி அவர் அனுமதிப்பார்? ஸோ அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கேமியோவாவுமே கூலி படத்தில் நம்மளால அதிகமான பெயர்கள் வந்து பார்க்க முடியுது. அதுவும் நாகார்ஜுனா அவர்கள் மெயினான வில்லனாகவே பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த படத்துக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கும்? அண்ட் ரஜினி அவர்கள் தொடர்ந்து அதை பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதுதாங்க நல்ல ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஜெயிலர்லாம் ஏன் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னா, ஒரு பக்கம் ரஜினியை நம்ம ரொம்ப ரசித்தோம், அது ஒன்று. ஆனால் அதில் வந்து சிவராஜ்குமார் இருந்தார், இன்னும் வந்து மற்ற மற்ற மாநிலத்தை சேர்ந்த முன்னணி ஹீரோக்கள் இருந்தது ஒரு ப்ளஸ்ஸாக மாறிச்சு. அந்தந்த மாநிலத்தில் அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அந்த ஃபார்முலா சரியான ஃபார்முலாங்கிறது ரஜினி வந்து இன்னும் பல படங்களில் அதை கடைபிடிப்பார். ஸோ அதனால் இந்த படத்தில் நாகார்ஜுனா வந்திருக்காரு. நாகார்ஜுனாவும் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து பார்க்குறேன், அப்படியே இருக்கார். அந்த ரகசியம் நமக்கு புரியவே மாட்டேங்குது. அவருக்கு வயசாகவே மாட்டேங்குது, அப்படியே இருக்கார். இந்த படத்தில் வந்து அவ்வளவு எங்கே அவரை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். அந்த அந்த எல்லாமே அது சேர்ந்த ஒரு அருமையான கலவையாக அது இருக்கும். கண்டிப்பாக சார். அண்ட் ரீசெண்டாக உங்களுடைய வீடியோவே ஒன்று பார்த்தேன். தமிழக வெற்றிக் கழகத்துடைய அந்த 2வது இதுக்கு வந்து வீடியோவாக போட்டிருந்தீங்க. ஸோ நம்ம போன முறை வந்து அவர் கட்சி அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம பேசியிருந்தோம், இதெல்லாம் என்னவா இருக்குங்கிறது ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கலான்னு. ஸோ 1 வருஷம் கடந்துருச்சு. எப்படி சார் இப்போ அந்த போக்கெல்லாம் பார்க்குறீங்க? இல்லை, அன்னைக்கு விஷால் சொன்ன மாதிரி தான். அவர் முதல்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்னு விஷால் பொதுவாக ஒரு கருத்தை ஒன்று முன் வைக்கிறாரு. இன்னும் பல பேர் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வந்து பனையூர்லேயே உட்காந்து ஒரு அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் வெளியில் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கட்டாயமாக அவர் வெளியில் வந்து மக்களோடு மக்களாக வரணும். இல்லைன்னா நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. வெறும் அறிக்கை அரசியலை இங்கே பண்ண முடியாது. இந்த 1 வருஷம் கடந்த பிறகும் அவர் அறிக்கை அரசியல் தான் பண்ணுறாருங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இன்னொன்று, இப்போ இந்த 2வது ஆண்டு துவக்க விழாவில் கூட அவர் சில விஷயங்களை சொல்ல வர்றாரு, அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறாரு, அப்புறம் வெளிப்படையாக பேரை சொல்லாமல் ரொம்ப பூடகமாக பேசுகிறாரு. அதெல்லாம் அரசியலுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவர் மாற்றிக்கிட்டு வந்தாருன்னா இன்றைக்கி அவர் பின்னால் இருக்கிற இந்த இளைஞர் சக்திங்கிறது இன்னும் ஒரு பெரிய கூட்டமாக மாறும். இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் அவர் தயாராகணும். எப்போ தயாராகுவார்னு தெரியல. அவருடைய கடைசி படப்புக்கான எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், இல்லை அதற்கு சொல்லப்படுற மார்ஜினாக இருக்கட்டும், ரொம்பவே பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஓவர்சீஸில் 75 கோடிக்கு மேலே இப்பயே வந்து கலெக்ஷனுங்கிறதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? அதை பற்றி சொல்ல முடியும்? இப்போ சமீபத்தில் திருப்பூர் சுப்பிரமணியம் அவங்க கூட்டத்தில் பேசியிருக்கார், திரையரங்க உரிமையாளர் சங்க கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. அதில் சொல்கிறாரு, தமிழில் நம்பர் 1 விஜய் தான், அவருடைய ஓப்பனிங், கலெக்ஷன், பிஸ்னஸ் எதையுமே யாரும் அடிச்சிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதைத்தான், ஏன்னா இப்போ திரையரங்கத்திலேயே வாழ்கிற ஒருவர் சொல்லும் பொழுது
நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவருடைய கருத்தும் அதுவாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று விஜயினுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் ஒன்று இருக்குது. எல்லாருடைய பார்வையும் அதை நோக்கி வரும். அந்த கலெக்ஷன் பிஸ்னஸ்ஸு எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் பெரிய அளவில் இந்த ஜனநாயகனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைரக்டரும் வந்து ஒரு சரியான டைரக்டர் தான். ஸோ அதனால் நம்ம பெரிய அளவுக்கு நம்பிக்கை அதன் மீது வச்சுருக்கோம். பட் அந்த டைரக்டரை கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விடணும். ஓகே. ஏன்னா இப்போ தேர்தல் நெருங்குற ஒரு சூழலில் வேறு எதையாவது அதில் போய் திணிக்க முயற்சி பண்ணி அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும் அந்த படம். விஜய் அப்படி பண்ணுற நபர் கிடையாது. ஏன்னா இப்போ எப்போ அரசியலுக்கு வந்தாரோ அவருடைய எல்லா படங்கள்லேயும் அரசியல் இருந்திருக்கணும். பட் அப்படி இல்லையே. அவர் இந்த படம் என்ன போக்கில் போகுதோ அப்படியே தான் விடுறாரு. அந்த கதையின் போக்கில் தான் அந்த படம் போகுதே தவிர அதில் வலிய திணிக்கப்பட்ட அரசியல் எதுவுமே இருந்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தில் கொஞ்சம் ஊறுகாய் அளவுக்கு ஒரு அரசியலை சொல்லிட்டு கதையை நோக்கி அவங்க போயிருந்தாங்கன்னா சரியாக இருக்கும். பட் லட்சுமணத்தை அதற்கும் பெரிய அளவு அனுமதிக்க மாட்டார். அவர் என்ன நினச்சிருக்காரோ அதை கரெக்டாக எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ அதனால் பெரிய நம்பிக்கையோடு அதை பார்க்க வேண்டியது. ஆனா சார், இப்போ அது அரசியல் ரீதியா இருக்குமா? இல்ல ரீமேக் திரைப்படமா இருக்குமா? ஏன்னா நடுவுல பாலகிருஷ்ணா அவர்களுடைய ரீமேக் எல்லாம் ஆமாம் பேசப்பட்டுச்சு. ஆமாம். ஸோ அது எந்த மாதிரி இருக்கும்? இல்லை அந்த படத்திலே கொஞ்சம் அரசியல் வரும். ஆமா ஆமா. ஒரு சின்ன Feminism base போர்ஷன் பண்ணி வரும். அதை வேணா கொஞ்சம் இவங்க பெருசுப்படுத்தியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர முழுக்க முழுக்க அது அரசியல் படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சார், எல்லாரும் ட்விட்டர்ல பேசிட்டு இருக்கிற விஷயமா இருக்கிறது, இதுக்கப்புறமும் ஒரு படம் பண்ணுவார்ப்பா. அவர் மேபி இந்த கைதி 2லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி டாக்கும் இல்ல. அப்ப தளபதி 70ங்கிறது வாய்ப்பு இருக்கா? இல்லை வாய்ப்பே கிடையாது. ஓகே. வாய்ப்பே கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவாக அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இல்லை ஓகே. இந்த 69 தான் இதுக்கப்புறம் முழு நேர அரசியல் தான். இப்போ அவர் வந்து நிறைய மாநாடுகள் திட்டம் போடுறாங்க, சுற்றுப்பயணங்கள் திட்டம் போடுறாங்க. ஸோ படத்தை வச்சுக்கிட்டு அதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ இதுவே ரொம்ப குறுகிய காலமாகி போச்சு. இன்னும் 1 வருஷம் தான். இப்போவே எலெக்ஷன் ஜுரம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே கூட்டணி ஆமா சார். பேச்சுவார்த்தைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழலில் அவர் வந்து மீண்டும் படம் நடிக்க போகிறேன் அப்படின்னாருன்னா இங்கே கோட்டையை விட்டுருவார். அப்போ நீங்கள் இறங்கி அடிக்கணும். அதுதான் 69 தான் கடைசி. இப்ப இறங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம். அண்ட் இவர் இந்த பக்கம் போனாலும் துப்பாக்கியை வாங்கிய சிவகார்த்திகேயன் அவருக்கும் மார்க்கெட் எகிறுது. அமரன் திரைப்படம் 300 கோடியை கடந்துருச்சு. அதுக்கப்புறம் பாதையாவுமே அவர் நிறைய மாத்துற மாதிரி தெரியுது. ஒரு வேவாவே மாத்துற மாதிரி. ஸோ இது எந்த அளவு நல்லதா? ஆனால் எனக்கு தெரிந்துங்க அவரை இயற்கை வழி நடத்துதா அல்லது அவருடைய அதிர்ஷ்டம் வழி நடத்துதான்னு எனக்கு தெரியல. ஆனால் பிகினிங்லேருந்து அவருடைய ட்ராவலுங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது. நீங்கள் மெல்ல மெல்ல ஒரு ஹீரோ வளர்ந்து ஒரு இடத்துக்கு வரணும். 3வது படத்தில் நீங்கள் ஆக்ஷன் ஹீரோவை மாறினா இங்கே ஒத்துக்க மாட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அவருடைய பாதைகளை அவர் ரொம்ப கரெக்டாக வடிவமைச்சுக்கிறாரு. இப்போ இந்த சுதா கொங்கரா படம், முருகதாஸ் படம், அடுத்து அட்லி கூட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அட்லியெல்லாம் வந்து ஒரு ஹீரோவை ப்ரொமோட் பண்ணுறதுல கில்லாடி. ஆமாம். ஒரு ஹீரோவுக்கு இப்படி தான் ஓப்பனிங் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அடிக்கிற ஆள் அவர். அவரோடு சேர்ந்து சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ணால் அது எவ்வளோ ஃபயராக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆமாம். ஸோ அப்போ அவருடைய லைனப்புங்கிறது ரொம்ப தெளிவாக கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக வந்து ஒரு வெகு வேகமான முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் சார், இப்போ அந்த அல்லு அர்ஜுன் அட்லி படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களும் இணையிறாரா? அல்ல அது உறுதியாக தெரில. அல்லு அர்ஜுன் படத்தில் சிவகார்த்திகேயன் இருக்காரான்னு தெரில. பட் அட்லி சிவகார்த்திகேயன் தனியாக ஒரு பேச்சுவார்த்தை. அண்ட் சார், இப்போ சூர்யா அவர்கள் தொடர்ந்து நம்ம 10 வருஷத்துக்கு மேலேயா ஒரு தியேட்ரிக்கல் ஹிட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரெட்ரோ திரைப்படம் அந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணுமா? ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பெரிய கம்பேக் கொடுத்தவர் தான். ஸோ அந்த படம் எந்த மாதிரி இருக்கு? கார்த்திக் சுப்ராஜ் டீசர்லாம் நமக்கு பார்க்கும்போது ஒரு விண்டேஜ் சூர்யாவை பார்க்குறோம். பட் இருந்தாலும் இது படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நம்ம ஏற்கனவே பார்த்த காட்சிகளே எடுத்து வச்சுருப்பாங்களா அல்லது வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாங்களா, இந்த சந்தேகம்லாம் இருக்குல்ல. ஒரு படத்தின் மீது இந்த சந்தேகம் இருக்கவே கூடாது. இது ஷியூர் கிட்டுறாங்கிற அளவுக்கு ஒரு சூழலை அந்த படத்தினுடைய முன்னோட்டங்கள் நமக்கு ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். இது அந்த அளவுக்கு இல்லையோங்கிற மாதிரி நமக்கு தோணுது. பட் என்ன இருந்தாலும் பார்ப்போம் நம்ம. ஏன்னா இப்போ சூர்யா வந்து கீழே விழுந்து அடிபட்டு தான் இந்த படத்தை பண்ண வந்திருக்காரு. அப்போ ரொம்ப கூடுதல் கவனத்தோடு தான் அதை பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், எனக்கு உறுதியாக சொல்ல முடியல. சிம்பு அவர்கள் வந்து அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பல அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் தக் லைஃப்மே லைனில் இருக்குது. ஸோ அவர் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்காரு? அதுதாங்க இப்போ இருந்ததுலேயே ரொம்ப சிறப்பான விஷயம் அதுதான். ஓகே. ஏன்னா சிம்பு வந்து என்னடா இப்படி இருக்காரு, அவருக்கு இவ்வளோ வாய்ப்புகள் வருது, இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் போய் எனக்குன்னு கேட்குறாங்க. ஆனாலும் அவர் வந்து அவர் கூட்டை விட்டு வெளியில் வரவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி ஒரே நாளில் 3 பட அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அதில் ஒரு படம் ரொம்ப ரிஸ்கானது 50. அது வந்து அவருடைய சொந்த படம். அப்போ சொந்த படம் வந்து எடுப்பது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு, இங்கே ஏற்கனவே எடுத்தவங்க கதியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம்
அவருக்கும் தெரியும். ம். இன்னொன்று அவங்க அப்பாவே ஆமா. வீட்டில் உட்காந்து அந்த கதையெல்லாம் சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய ரிஸ்க் அவர் எடுக்கிறாரு, அதுவும் ஒரு 25 கோடி 30 கோடியில் எடுக்கப்படுகிற படம்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு படத்தில் நடித்து கூட ஈஸியாக அதை அடைச்சிட்டு போயிடலாம். பட் இது 150 கோடி 200 கோடிங்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ரிஸ்க் அவர் எப்படி எடுக்கிறாரு, பேக்கிங்கில் யார் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. பட் அவருடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க அதில் தான் இருக்குது. இப்போ 4950 ஒன்று இருக்கு இல்லையா, ஆமா சார். அது வந்து 2 தயாரிப்பாளர் 2 இயக்குனர்கள் சார்ந்த விஷயம். அதை விட்டார். நீங்கள் பார்த்துக்கங்க, ஷூட்டிங் அன்னைக்கு சொல்லுங்கள் நான் வர்றேன்ட்டார். இப்போ அதில் ரிஸ்க்கு கிடையாது அவருக்கு. இதுதான் பெரிய ரிஸ்க்கு. அதை என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். சினிமா சார்ந்த பல கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.